நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. ஏங்க மணி 10 ஆச்சு, அவனை எழுப்புங்க. டேய் டேய் தம்பி, அந்த டேபிள் மேல குப்பை மாதிரி போட்டு வச்சுக்க பாரு நோட்டு புத்தகத்தை, போ கொண்டு வா. ஏண்டா ஒரு வேலை கூட உருப்படி பண்ண மாட்டியா? மா இங்க பாரு உன் பழைய போட்டோ. இதெல்லாம் என்கிட்ட காட்டினதே இல்ல. எங்க எங்க பாருங்க. என்னம்மா அப்பா ஆளே வேற மாதிரி இருக்காரு. ஏய், கல்யாணமான புதுசுல உங்க அப்பா அவ்வளவு அழகா இருப்பாருடா. ரொம்ப மட்டும்னா மகாலட்சுமி மாதிரி அப்படி ஒரு அழகு. ஆமா, கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எங்க போறீங்க? எங்க போனோம்? சினிமாவுக்கு தான். படத்துக்கா? ஆமா. மீனு மாமா சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். என்ன கமல் படத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏன் நான் பிறந்ததே கமல் ஃபேன். வானிலே ஆடுது தேனிலா பாடுது. என்னாச்சு மீனு? மீனு சொல்லு. சொல்லுமா. என்னாச்சு மீனு? சொல்லுமா. சொல்லு மீனு. சொல்லு மீனு. சொல்லு. சொல்லுமா. சொல்லுன்னா எனக்கு சொல்றது. அட ஏமாத்திட்டாரா நீங்க? யார் ஏமாத்துனாங்க? மகாலட்சுமி சொல்லி ஏன் தலையில கட்டி வச்சு நான் இருக்கிறேன். நான் ஏமாத்தனா? ரஜினி போட்டா காமிச்சு உங்களுக்கு கூட ஏன் தலையில கட்டிட்டாங்க? டென்ஷன் பண்ணாத. யார் டென்ஷன் பண்ணா? ஆமா. வேற வேலை இல்ல. டென்ஷன் பண்றது எனக்கு வேலை. புறா. சும்மா பேசிருக்காங்க. என்ன வேலை சொன்னா என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் குப்பைகளை கொண்டு வந்து வச்சு எல்லாம் குப்பையை எடுத்து போடு. நேரத்துல எந்திரிக்கணும். போதும் வாங்க. நீங்க கார் வெளியே நிக்க போயிடுங்க. கார் எடுங்க போ. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முடிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா. இரு நடிக்காத. இவங்களுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ற. எவ்வளவு வாட்டி இவங்களெல்லாம் பத்தி நீ எங்கிட்டே திட்டிருக்க. இப்ப இவங்களுக்காக நீ ஃபீல் பண்ற. ரொம்ப நேரமா ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கானே, அந்த வீடியோவை எடிட் பண்ணி ரீல்ஸ்ல போட்டு ஃபேமஸ் ஆயிருவேன். அது தெரியாம இவங்கெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரீல்ஸ்ல நீ பண்ண மாட்டேன். இங்க பாடுறா தம்பி, இத்தனை நாள் ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்த மாதிரி உன்னால இனிமேல் ரிலாக்ஸா இருக்க முடியாது. நீ வீட்டுல இருக்க போற. பிரச்சனைன்னு ஒண்ணு வரும். அப்ப தெரியும் இந்த அக்காவோட தேவை உனக்கு. கூடிய சீக்கிரம் ஐயோ அம்மான்னு அலறி அடிச்சு என்கிட்ட வருவ. அப்ப காட்டுறேன் காயத்ரினா யாரு. அப்ப காட்டுங்க. இப்ப கிளம்புங்க. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. டேய் சூர்யா, சொல்லிட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. எங்கடா வந்துட்டாங்கப்பா. கூப்பிடுறா. டேய் ஏசி போடணும். கரடி ஏத்து. சூர்யா ஜன்னல்ல ஏத்த முடியாது, எனக்கு தலைக்காயணும். இப்ப எதுக்கு இந்த உச்சி கொட்டால்? எது செய்யணும் எது செய்யக்கூடாது எனக்கு சொல்லாத. எல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி 5 நிமிஷம் கிளம்பு 10 நிமிஷம் கிளம்பு எனக்கு ஆர்டர் போடாதீங்க. ஆடி அசைஞ்சு 2 மணி நேரம் கழிச்சு வந்தா என்னமோ நான் வீட்டுல சும்மா உட்காந்து வர பேசுறீங்க. பாரு டிராபிக் பாரு. இப்போ இவங்க வருவானுங்க எனக்கு. ஏன்பா நம்ம உக்கடத்துல இருந்து ரைட் எடுத்திருந்தா சீக்கிரம் இருக்கலாம்ப்பா. டேய் உங்க அப்பனுக்கு ரூட்டும் தெரியாது ஓட்டம் தெரியாது. இந்த 1.5 எனக்கு காரை வச்சு இந்த வாய். அப்படி கல்யாணம் பண்ணி வரும்போது உங்க அப்பா அப்படி கார் கொடுத்து தள்ளிட்டாரு. உங்களுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு காரும் வாங்கி தருவாங்க. வீட்டுல கொடுத்துட்டு அவ்வளவுதான். வாயை மூடிட்டு வா. ஏய் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. உன்னால தான் லேட்டு. உங்க வீட்டு விசேஷம் மாதிரி கொண்டா. ஆமா சின்ன பாப்பா. சரி பாப்பா என்ன போறாங்களோ. வாங்க 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 வாங்க. தங்கச்சினால லேட்டா? தங்கச்சினால லேட் இல்ல மாமா. பின்னாடி வரானே இவன் தான் விளையாடி லேட் பண்ணிட்டான். என்ன தம்பி திருன்னு முழிச்சுக்கிட்டேன். போங்க உள்ள போங்க உள்ள. மாப்பிள்ள சண்டை போட்டுக்காம சேர்ந்து இருக்கணும் சரியா? எங்களை மாதிரி மேடு பாரு ஈச்சதரா இருக்கணும். என்ன வேணும்?
ஓகே. ஜாலியா பண்ணா பஸ் சண்டை என்ன பண்ணா டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. எங்க அக்கா என்னமோ அவ தயவு இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா எங்க அம்மா அப்பாவை ஹேண்டில் பண்ணலாம் சப்ப மேட்டர்ரா. அதெல்லாம் வர இரு நான் அவனை கூப்பிடுறேன். போட்டு கேமரா பாய் பாய் வரேங்க மாமா, ஃபோன் பண்றேன். பாய்னா வரும்போது என்னமோ அப்படி சண்டை போட்டீங்க, அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்டீங்க. ஆகறாங்க இந்த ஆளுகிட்ட சமாதானம். இவகிட்ட ஆகுறாங்க சமாதானம். இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்ந்துக்கிறாங்க, எதுவுமே எனக்கு புரியல. சூர்யா மா டீ வச்சிருக்கேன் பாரு. வரேன். சேடு என்ன இலக்க போட்டுக்கலாம். கொஞ்சம் போடாம போயிட்டேன். ஆமா பார்க்கலாம். கொண்டாங்க எப்ப பார்த்தாலும் நியூஸ்ன்னு. மாமா காமெடி சேனல் போடுமா? இப்பதாண்ட நான் பாக்குறேன். போடுமா. இது என்னப்பா பண்ணா? கையிலுக்கு ரிமோட் கொடுக்காத பண்ண அதான் எனக்கு என்ன இந்த பாரு மீனா, உங்களுக்கு பல முறை நான் சொல்லிட்டு நானு கையில இருந்து ரிமோட் கொடுக்காதன்னு சொல்லிட்டு நானு. நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். என்ன நான் நியூஸ் பார்க்கும்போது என் கையில இருந்து கொடுக்க மாட்டேன். ஏங்க காலையில இருந்து வீட்டு வேலை செஞ்சு நான் இப்பதான் வந்து கொண்டுக்கிறேன். காலையில நீங்க பார்க்க வேண்டியதானே? நான் நியூஸ் பார்க்கும்போது நீ பார்க்க இவருக்கு மாட்டேன். தேவையான நேரத்துல பேசிட்டு இருக்காங்க. கோவம் வந்துடாமா? இந்த மாதிரி கை நீட்டி பேசுறதுல என்கிட்ட பேசிக்காது. தேவையில்லாத பேசாத மீனா. ஏண்டா இந்த முக்கு முக்கிட்டு இருக்கிறாரு என்ன எதுன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லுவைய. பெரியவர் இவங்க சொன்னா இனிமேல் சத்தியமா நான் பார்க்க மாட்டேன். நீ ரீசர்ச் பண்ணுன்னு சொன்னீங்களா இல்லையா? நீ மட்டும் டெய்லியும் வந்து செல்போன்ல ஆர்டர் போட்டு வாங்குறிய, அப்ப என் காசு உங்களுக்கு தெரியலையா? அதான பார்த்தேன். நீங்க சம்பாதிக்கிறீங்க, நான் சும்மா இருக்கிறேன். குத்தி காமிக்கிறீங்க, அப்படிதானே? முடிங்க நீங்களே டிவி பார்த்து தொலைங்க. பாரு, நீ ரீசார்ஜ் பண்ண டிவி நான் பார்க்க மாட்டேன். நாம வெளியே டீ குடிச்சுக்கிறேன். இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்றாங்க, ஒண்ணுமே புரியலடா. எங்க அக்கா உள்ள கொண்டு வராம நானே ஹேண்டில் பண்ணணும்னு பாக்குறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு பிரச்சனைடா, சிம்பிள் மேட்ரு. நேரா போ, அப்பா மேல தப்புன்னு அம்மாட்ட சொல்லு, அம்மா மேல தப்புன்னு அப்பாட்ட போய் சொல்லு. சிம்பிள். முஷரஃப் எவ்வளவு பெரிய மேட்டர் அசால்ட்டா சொல்லிட்டடா. இன்னைக்கு போய் எப்படி அசத்துறேன்னு பாரு. பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான். என்னப்பா என்ன அம்மா மேல கோவமா? என்னம்மா இன்னும் கோவமா இருக்கியா? அவங்க எனக்கு காலேஜ்ல இருக்கும் போதே கூப்பிட்டாங்க. எல்லா தப்பும் அவர் மேலதானம்மா. அவங்க பண்ணதான் தப்பா, அவங்க தான் தேவலாம் பழசெல்லாம் பத்தி பேசிட்டாங்களாமா. உங்ககிட்ட எப்படி சாரி கேட்கறது, எனக்காக நீ போய் கேட்டு வரேன்னு அனுப்பி விடுறாரு. சாரி கேட்கணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படியே சொன்னாரு. ஆமாமா. ஆமா, நீ போய் அங்க உட்காரு, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். எவ்வளவு நேரம் இப்படி பேசாமலே இருக்க போறீங்க? டீயை குடிச்சிட்டு அப்படியே பேசுங்க. அட பேசுங்க. இன்னும் எல்லா தப்பும் நீங்க பண்ண ஒத்துட்டீங்களாமா? எது எல்லா தப்பும் நான் பண்ண ஒத்துக்கிட்டா? பின்ன நானா பண்ணுனேன்? ஏன் அப்படி ஒரு சாரி கேட்ட என்ன? நீ கேட்ட என்ன உங்களுக்கு குறைச்சிருமா? எனக்கு தெரியாதாடா. சாதாரணமா இருந்தாலும் தப்பு ஒத்துக்கோ. அப்படியா அம்மா ஏன்பா இது ஏன் சாமானா? நான் உருட்டுவேன் உடைப்பேன். உங்களுக்கு என்ன வந்தது? அப்புறம் யார் வீட்டுல இருந்து வந்தது? உங்க அம்மா வீட்டுல இருந்து வந்தது. இங்க பாருங்க, எங்க அப்பனை பத்தி பேச மறைய கெட்டு ஜாக்கிரதை. உங்ககிட்ட பேச பிடிக்கவே இல்லை. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டே இருக்கிறதுக்கு பேசாம டிவோர்ஸ் வாங்கிட்டு போலாம்ல? ஆமாடா, இவக்குள்ள வாழ்றதுக்கு டிவோர்ஸ் தான் கரெக்ட். அப்படி சொல்லப்பா. ஆமாண்டா, டிவோர்ஸ் தான் கரெக்ட். இந்த அளவுல இன்னும் எத்தனை நாளைக்கு கலக்குறது? அம்மா ஐயோ, நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல சொன்னதை நம்பி ஆளுக்கு ஒரு சைடில் போயிட்டாங்களே. இப்போ என்ன பண்றது? அவன் பேச்சை கேட்டல என்னதான் செருப்பால் அடிச்சுக்கணும். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம அக்காவுக்கு ஃபோன் பண்ணிடலாம். அவன் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஹலோ அக்கா. நீ தம்பி அக்கா
சரி அக்கா வந்துட்டேன்ல அழுகாது. காயூர் ரீல் செம்மையா வந்திருக்கு. ஏதோ என் கூட எல்லாம் ரீல்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன, எப்படி பண்ண வச்சேன்னு பார்த்தேல. இந்த அக்காவோட தயவு உனக்கு தேவடா. தள்ளு. சூப்பரா ஏய், அதான் நீ சொன்ன மாதிரி நான் ரீல்ஸ் பண்றேன்ல, ஒழுங்கா என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு. இது ஒரு பிரச்சனையே இல்லடா. அவங்க டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்கடி பைத்தியம். என்கிட்ட கூட தான் 100 வாட்டி சொல்லிருக்காங்க, ஒரு வாட்டி கூட பண்ணதில்லை. நான் இல்லாதப்போ நீ எப்படி இதுக்கு நீ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்ச அதை சொல்லு. டேய் தம்பி, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அதை விட பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ணணும். அதுதான் அரசியல். புரியல. என்னப்பா சண்டையா? எப்ப பாரு சண்டை போட்டுக்கிறாவே. இப்ப நான் ட்ரெக்கிங் போலான்னு இருக்கேன், ஹிமாலயாஸ்க்கு. தெரியாதவங்க ஒரு 30 பேர் கூட. மீனா இதுல கேட்க மாட்டேன் மாட்டே. வா. ஏன் இவ்வளவு கோவம்? மனசாட்சியே இல்லாம 2000 ரூபாய் அனாவசியமா செலவிட்டு வந்துருக்காரு. அம்மா ஒரு 15,000 ரூபாய் செலவாயிருச்சு. என்னடி சொல்ற? மாமா கொஞ்சம் தள்ளிட்டு இந்த பக்கம். இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்களா? இப்போ எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு. என்னங்க இவ இப்படி சொல்றா? உங்ககிட்ட சொன்னாளா? என்னது சொல்லு. என்ன முடிவு எடுக்கிறேன் நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கற? உன் இஷ்டம் முடிவு எடுத்துட்டு இருக்கற? இவளை இப்படியே விட கூடாதுங்க. Now it's your turn. All the best. அப்பா வாமா வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. அப்படி அமைச்சிட்டியா? சாப்பிடுறியா? இல்ல நம்ம சாப்பிட்டுதான். தெரியாது. அம்மா, ஏன் செம் ரிசல்ட் வரலன்னு சொன்னலம்மா, அது பொய். 6ல் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அம்மா இவன் என்ன சொன்னு கேட்டீங்களா? கேட்டுதான் இருக்கிறேன் நானு. இவன் அடிக்கடி லீவ் தூங்கி எந்திரிக்கும் தெரியும். எனக்கு படிச்சா இவன் ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள புத்தகத்தை எடுத்து படிக்கிறது எப்படி எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்ல, இவன் அடிக்கடி 500 1000 எக்ஸாம் வாங்கிட்டு போவான். எனக்கு படிச்சா போய் கிழிச்சிருக்கா. இப்படி விடக்கூடாது மீனா. நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் எடுத்ததான் ஒழுங்கா வலிக்கு வருவாங்க. நீங்க சொல்றது கேட்டதா மாமா? இருங்க, கரண்டி காய வச்சுட்டு சரி வருவேன். வரேன்.